ஒரு கப்பலுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, செகண்ட் பேபி ட்ரை பண்ணும்போது இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை செகண்டரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்றோம். ஒரு தடவை குழந்தை பிறந்திருக்கும், இல்லைன்னா குழந்தை கன்சீவ் ஆகி அபார்ட் ஆயிருக்கும், திருப்பி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு குழந்தையே பிறக்காம போகும். இது இப்ப ரொம்ப நிறைய பாக்குறோம். அதாவது நீங்க குழந்தையின்மையை எடுத்துட்டீங்கன்னா ஒரு 30% ஆஃப் த கப்பிள் தே சஃபர் ஃப்ரம் செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த முத குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த போஸ்ட்போன், அதுவும் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் கூட போஸ்ட்போன் பண்றாங்க. அந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணும்போது, வாலண்டியரா எனக்கு குழந்தை வேணான்னு இருந்து போஸ்ட்போன் பண்ணும்போது அந்த குவாலிட்டி ஆஃப் செமன் குறைஞ்சிடலாம். குவாலிட்டி ஆஃப் எக்ஸ், மெட்டர்னல் ஏஜ் பெட்டர்னல் ஏஜ் ஜாஸ்தியாக ஆக குறையலாம். அதனால செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி வரலாம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நான் எங்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சிசேரியன் பண்ண பேஷண்ட் செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி சான்சஸ் முன்னாடி நார்மல் டெலிவரி ஆன பேஷண்டோட அதிகம். ஏன்னா அது போஸ்ட் ஆபரேட்டிவா தே கேன் ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ், இன்ஃபெக்ஷன், அடிஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள். அடிஷன்ஸ் வர்றதுனால டியூப்ல பிளாக் வரலாம், இல்லைன்னா டெலிவரிக்கு அப்புறமா ஒரு சிவியர் செப்சிஸ் வரலாம். சில சமயம் பிரசவத்தின் போது அதிக ப்ளீடிங் இருந்தா ஹார்மோனல் சேஞ்சஸ் வரலாம். சோ இந்த மாதிரி பல காரணங்கள்னால ரெண்டாவது குழந்தை தரிக்காம போகும்.